இந்தா, தினமும் நீ மறக்காம இதை சாப்பிடணும், சரியா? நான் மறக்க மாட்டேமா, கண்டிப்பா சாப்பிடுவேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஆ. நான் வரேம்மா. ரேவதிக்கு 2-3 வருஷம் ஞாபகம் போயிருச்சு. அந்த டிரைவர் பயல மறந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் அவனை வீட்டை விட்டும் துரத்தினேன். ஆனா அவன் இங்கேயே இருந்துகிட்டு டார்ச்சர் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தினது மட்டும் பத்தாதுன்னு தோணுது. அவன் இங்க பெர்மனண்டா வராம இருக்கணும்னா மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்தை இல்லாம பண்ணணும். அதுக்கு ஜாக்குன்னு ஒருத்தனை கொண்டு வந்தோம். ஆனா அவன் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. அவனை நம்பி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு சரியான ஆளு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? சரியான ஆளு ஒருத்தி இருக்கா. நான் எப்படி மறந்தேனே தெரியலையே. ஹலோ, எப்படி இருக்க சூரியகலா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல, உன்னை பார்க்கணும்னு நானும் நிறைய தடவை நினைக்கிறது உண்டு. ஆனா வேலை பிஸில நடக்காம போயிடுது. சரி, பரவாயில்ல மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன மேடம், சொல்லுங்க. உங்க பொண்ணுங்கள்ல ஒருத்திய ஏன் அண்ணனுக்கு கட்டி கொடுங்கன்னு என்ன பாக்குறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பல்ல? ஆமா, நீங்களும் பார்க்கலான்னு சொல்லுவீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? போன்ல எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாது. நீ நேர்ல வா, அப்புறம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கால நேரம் கூடி வந்தா எல்லாம் அப்படிதான் நடக்கும். சரிங்க மேடம், நான் எப்ப வரட்டும்? நாளைக்கே கிளம்பி வா. நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம். சரிங்க மேடம், அப்ப நாளைக்கே நான் வந்துடுறேன். சரி வா, மத்ததையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரிங்க மேடம். டேய் டிரைவர், உனக்கு செக் வைக்க அவதான்டா சரியான ஆளு. டேய், ஏதாவது சீக்கிரம் எடுத்து வைடா. போடா போடா. போ சீக்கிரம். சரிடா. என்ன மேடம், இங்க ஏதோ அராஜகம் நடக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. டேய் போடா, உள்ள வச்சுட்டு சீக்கிரம் வா, போலாம். போ போ. சார் வணக்கம் சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுங்க தான் வீட்டை பூட்டி வச்சுட்டு அராஜகம் பண்ணானுங்க. இப்போ எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. என்னன்னு தெரியல. மேடம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். பெத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. குழந்தைங்களை கொடுத்துட்டோம் மேடம். ஆமா மேடம், இனிமே இந்த ஏரியா பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார். காசுக்காக புத்தி கிட்டு போய் தப்பு பண்ணிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம். மன்னிச்சு விட்டுருங்க சார். டேய், தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால எதுவும் செய்யாம விட்டுட்டு போறேன். இனிமே எங்கேயாவது தப்பு செய்யறத பார்த்தேன், ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் லாடம் கட்டிடுவேன். போங்கடா. தேங்க்ஸ் சார். சாரி மேடம். வரேன் மேடம். மேடம், இனிமே எந்த தப்பும் இங்க நடக்காது. ரோட்ல ஒரு தப்பு நடந்தா அதை வேடிக்கை பார்த்துட்டு போகாம தட்டி கேட்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான். உங்களை மாதிரி தான் எல்லாரும் தைரியமாவும் துணிச்சலாவும் இருக்கணும். வரேன் மேடம். போய் வண்டி அடியா.
அப்பாடா நிம்மதியா சாப்பிட்டாச்சு. இந்த ஒரு இடத்துல தான் எப்போ வந்தாலும் சாப்பாடு கிடைக்குது. ஆமாடா. அப்படியா இருக்கு. சாப்பாடு போட்ட புண்ணியமா நல்லா சூப்பரா இருக்கும் இருந்துச்சுப்பா. இவங்க யார பத்தி பேசிட்டு போறாங்க? எங்க அண்ணன் யார் போடுறா? அண்ணே, என்னம்மா? இங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, தினமும் இங்க சாப்பாடு போடுவாங்களா? ஆமா, தினமும் சாப்பாடு போடுவாங்கம்மா. எப்ப வந்தாலும் சாப்பாடு கிடைக்குமா? நானே சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேம்மா. அந்த அன்னதானம் போடுறது யாரு? அம்மா, கார்த்தி தம்பி தான். அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. இங்க வந்துட்டு யாரும் பசியோட போக கூடாதுமா. அதாம்மா அவரோட எண்ணம். அது அவரோட அம்மா சிலையா? ஆமாமா, அவரோட அம்மா சிலை தான். சரிம்மா, நான் சாப்பிட போறேன். போங்கண்ணே. அந்த கார்த்தி பெரிய ஆள் தான் போலயே. அங்க என்னடான்னா குலசாமின்னு சொல்றாங்க, இங்க என்னடான்னா டெய்லி அன்னதானம் போடுறாராம். அவரை பார்த்து அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லணுமே. அவரை பத்தி யாருக்கிட்ட விசாரிக்கலாம்?